Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அதோட கான்செப்ட் பார்க்க போறோம். Given linear equation a11x plus b12y equal to c1, a21x plus b22y equal to c2. a11 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், b12 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், a21 அப்படிங்கிறது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், b22ங்கிறது செகண்ட் ரோல செகண்ட் காலம். இந்த x yங்கிறதெல்லாம் வேரியபிள். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன். நமக்கு ஜெனரலா ax plus by equal to c, இதுதான் நமக்கு லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஹோமோஜீனஸா நமக்கு நான் ஹோமோஜீனஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நான் ஹோமோஜீனஸ் இந்த லீனியர் ஈக்குவேஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். தட்ஸ் மீன் இந்த பிளேஸ்ல நமக்கு ஜீரோ இருக்காது, ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹோமோஜீனஸ் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். இந்த ஈக்குவல் டு இந்த பிளேஸ்ல ஜீரோ இருக்கும், அதான் நமக்கு ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். ஒரு கிவன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். a11 b12 a21 b22 இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த x yங்கிறது வேரியபிள், c1 c2ங்கிறது அந்த ஈக்குவல் டு இந்த ஆர்டர் இருக்கிறது. இதை இப்ப மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா a11 into x plus b12 into y equal to c1 அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் a2 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் a21 into x plus b22 into y equal to c2 நமக்கு செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். இப்ப அந்த ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணிருக்கோம். இது வந்துட்டு a க்கு ஈக்குவல், வேர் a ஈக்குவல் டு a11 b12 a21 b22. இது வந்துட்டு x க்கு ஈக்குவல், கேபிட்டல் x, x ஈக்குவல் டு x y, b ஈக்குவல் டு c1 c2 க்கு ஈக்குவல். இது a, இது x, இது வந்துட்டு b, அதான் ax ஈக்குவல் டு b. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 1 divided by a into b ஆகும். இந்த a வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 1 by a வா சேஞ்ச் ஆகும். இந்த 1 by a நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? a இன்வர்ஸ்னு ரைட் பண்ணலாம். அதான் x equal to a inverse. இந்த மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஃபைண்ட் a இன்வர்ஸ். x equal to a inverse b ன்னு இருக்கு இல்லைங்களா? அதுல a இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதான் நமக்கு செகண்ட் ஸ்டெப். a இன்வர்ஸ் equal to 1 divided by determinant of a at a. இது ஃபார்முலா. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தாதான் நமக்கு a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் நமக்கு இப்போ இந்த இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் at a ஃபைண்ட் அவுட் பண்ணனும். at a னா உங்களுக்கு தெரியும், ஃபைண்ட் கோஃபேக்டர் ஆஃப்டர் டிரான்ஸ்போஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் a வும் at a வும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு a இன்வர்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ஃபைண்ட் x and y வேல்யூஸ். we know that x equal to a inverse b ன்னு. இந்த a இன்வர்ஸ் வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த ஸ்டெப் 3ல நம்ம ஆல்ரெடியே a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த a இன்வர்ஸையும் b ஐயும் இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அந்த a இன்வர்ஸையும் b ஐயும் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி ப்ராடக்ட் பண்றப்போ இந்த x எதுக்கு ஈக்குவல்? y க்கு. அப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னா இந்த சைடு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16 minus 20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா x எல்லாம் 16க்கு ஈக்குவல், y எல்லாம் -20க்கு ஈக்குவல். அதாவது x and y ஓட வேல்யூஸை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ கிரேட் டே.